தேனி மாவட்டம் உப்புக்கோட்டை என்னும் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ கௌமாரியம்மன் மண்டுக்கருப்ப சுவாமியினுடைய உற்சவ கோயில் திருவிழா இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டில் மிக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அடேங்கப்பா என்று அழகர் ராஜாவின் இன்னிசை முழக்கம் இந்த வருடம் 2024ஆவது வருடம் அடேங்கப்பா அழகர் ராஜாவுடைய இசைக்கருவிகளின் மூலம் இந்த திருவிழாவிலுடைய அதாவது மின் விளக்கு அலங்காரத்துடன் அந்த கௌமாரியம்மன் இந்த வருடம் உற்சவ திருவிழாவாக நடைபெற்று வருகிறது. இந்த உற்சவ திருவிழாவில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ உப்புக்கோட்டை கௌமாரியம்மன் மண்டுக்கருப்ப சுவாமியினுடைய உற்சவ திருவிழா இனிதே தொடங்கியிருக்கிறது. அங்கே பாருங்கள், நமது இளைஞர்கள் அந்த கௌமாரியம்மன் அவரை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பூஜைகளாலும் அலங்கரிக்கப்பட்டு அங்கே வான வேடிக்கையோடு அங்கே உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். உப்புக்கோட்டையில் இந்த அருள்மிகு ஸ்ரீ கௌமாரியம்மன் திருவிழா கொண்டாடப்படுவது ஏன், எதற்கு என்று சொன்னால் 1930 காலகட்டங்களில் அன்றைய காலகட்டத்தில் சித்திர திருவிழாவாக ஆற்றில் அழகர் எதிர் சேவை நிகழ்ச்சி நடைபெறும். அந்த எதிர் சேவை நிகழ்ச்சியில் தேவேந்திரகுல வேளாளர்கள் சமூகம் மட்டும் புறக்கணிக்கப்பட்டதால் அன்றைய காலகட்டத்தில் இருந்து நாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக புறக்கணிக்கப்பட்டோம், ஏன் புறக்கணிக்கப்பட்டோம் என்று அறவழியில் தர்மத்தின் வழியில் தர்மத்தின் அடிப்படையில் இவர்கள் விழா எடுக்க தொடங்கியிருக்கிறார்கள். அதனால்தான் நாம் நமது மாரியம்மன், மாரி என்றால் மழை, மழைக்கு மழை கடவுளுக்கு இயற்கை தெய்வத்துக்கு நாம் விழா எடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் புரட்சிகரமாக தொடங்கப்பட்ட ஒரு திருவிழாதான் இந்த உப்புக்கோட்டை கௌமாரியம்மனுடைய திருவிழா. அதிலும் குறிப்பாக மண்டுக்கருப்பசாமி, அந்த மண்டுக்கருப்பசாமி உப்புக்கோட்டையில் தெற்கே இருக்கக்கூடிய பூ அரசமரம் அந்த அரசமரத்தில் ஊர் எல்லை சாமியாகவும் ஊரை பாதுகாக்கக்கூடிய சாமியாகவும் மண்டுக்கருப்பசாமி இருந்தது. அந்த சாமியை அந்த பூவரச மரத்தில் தீயை வைத்து சமூக விரத கும்பல்கள் தீயை வைத்து விட்டார்கள். அந்த சமூக விரத கும்பல்களுக்கு பல சமூகங்களும் அங்கே ஆதரவாக நின்றார்கள். ஆனால் மண்டுக்கருப்பசாமி இன்று கோயிலாக இழுக்கப்பட்டு அந்த கோயிலில் ஊரை காப்பாற்றி கொண்டு வருகிறார் என்பது அந்த மக்களினுடைய ஐதீகமாக இருக்கிறது. மற்றும் மண்டுக்கருப்பசாமியையும் இயற்கை தெய்வமாக இருக்கக்கூடிய மாரி அம்மனையும் ஊர் செல்வம் செழிக்க வேண்டும், மழை பொழிய வேண்டும், இந்த ஊர் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி அடேங்கப்பா என்று சொல்லக்கூடிய அழகர் ராஜாவினுடைய இசைக்கருவி இந்த 2024ஆம் ஆண்டில் மின்னொளி அலங்காரத்திலும் அந்த கௌமாரியம்மனுடைய அலங்காரத்திலையும் அங்கே சப்பரங்கள் சோதிக்கப்பட்டு அந்த அம்மனை தூக்கி வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வான வேடிக்கைகளும் அங்கே பட்டாசுகளையும், சிவகாசி பட்டாசு தொழிற்சாலைகளையும், சிவகாசி பட்டாசு அங்கு தொழிலாளர்களை ஊக்குவிக்குமாக இங்கிருந்து சென்று நேரடியாக சிவகாசி சென்று அந்த சிவகாசியில் பட்டாசுகளை பெற்று அந்த பட்டாசுகளை இந்த 2024ஆம் ஆண்டில் பட்டாசுகளை வெடித்து இந்த திருவிழாக்களை சீரும் சிறப்புமாக கொண்டாடி வருகிறார்கள். ஆகையினால் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், சிறுவர்கள் உற்சாகமாக நடனம் புரிகிறார்கள். அந்த அவர்களுடைய அந்த ஆட்டம் பாட்டம் அந்த மின் ஒளியில் அடிக்கடி மின் தடை ஏற்பட்டாலும் சென்செட் என்று சொல்லக்கூடிய அந்த சென்செட் மூலம் தற்காலிக மின் மூலம் அங்கே தியாகி இமானுவேல் சேகருடைய அந்த திருவுருவ படத்தையும் அந்த
பொதுமக்கள், அந்த வடக்கு தெரு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் அவருடைய படத்தையும் அந்த கௌமாரியம்மன் மண்டுக்கருப்பு சுவாமியுடைய உற்சவ திருவிழாவில் அங்கே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது கூடுதல் சிறப்பம்சமாக இருந்து வருகிறது. வான வேடிக்கைகளையும் இடி முழங்க, பட்டாசுகளையும் இடி முழங்க, அங்கே வானத்தில் வெடிக்கக்கூடிய இரவு நேர காட்சிகளில் பட்டாசுகள் வெடித்து கொண்டிருக்கிறது. இந்த பட்டாசுகள் ஏன் வெடிக்க வேண்டும்? எதற்கு வெடிக்க வேண்டும்? சிவகாசியில் இந்த பட்டாசுவை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்க பலாயிரக்கணக்கான குடும்பங்கள் வாழ்வில் உயர வேண்டும். ஆகையினால் இங்கிருந்து சென்று அந்த பட்டாசு தொழிற்சாலையில் பணிபுரியும் அந்த பணியாளர்களுடைய, அந்த வேலையாட்கள் செய்த பட்டாசு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை ஊக்குவிக்கப்படுத்தும் விதமாக இங்கிருந்து சென்று அங்கு பட்டாசுகளை வாங்கி வெடிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் உப்புக்கோட்டை அருள்மிகு ஸ்ரீ கௌமாரியம்மன் மண்டுக்கருப்ப சுவாமி ஆண்டு விழாவை முன்னிட்டு, ஆண்டுதோறும் அந்த உற்சவ திருவிழாவை முன்னிட்டு இளைஞர்களையும் முதியவர்களையும் கண் கவரக்கூடிய வகையில், கண்ணுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய வகையில் அங்கே அன்றைய காலகட்டத்தில் ஆடல் அரசி என்று சொல்லக்கூடியவர்கள், அதாவது மன்னர்கள் விரும்பி பார்க்கக்கூடிய அந்த கரகாட்ட நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமோடு அங்கே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கரகாட்ட நிகழ்ச்சியை அந்த ஊர் கிராம மக்களே ஒன்று திரண்டு தலைக்கட்டு வரி என்று சொல்லி, ஒவ்வொரு தலைக்கட்டு வரி என்று சொன்னால் கணவன் மனைவி என்று இருந்தால் அந்த கணவன் மனைவி என்ற ஒரு குடும்பம் என்ற அடிப்படையில் தலைக்கட்டு வரி என்று சொல்லி, இந்த 2024 ஆண்டில் தலைக்கு 1500 ரூபாய் வீதம் அங்கே வரி செலுத்தி வரி கட்டமைப்பை உருவாக்கி இந்த கரகாட்ட நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள். ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியும் நடத்துகிறார்கள். இதுபோன்ற கரகாட்ட நிகழ்ச்சியை ஆண்டுதோறும் இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை மிக ரசனையோடும் மகிழ்ச்சியோடும் இந்த கரகாட்டத்தை பார்க்கக்கூடிய காலங்கள், நமக்கு விவரம் தெரிந்த காலங்கள் வரை இது நடைபெற்று வருகிறது. அதே நேரத்தில் அந்த நையாண்டி மேளம் என்று சொல்லக்கூடிய அதே உப்புக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த கிழக்கு தெருவில் இருக்கக்கூடிய மொக்கையன் அவருடைய நையாண்டி மேளம் மிக சீரும் சிறப்புமாக இருந்து வருகிறது என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்கிறோம். இளைஞர்கள் அதை சிறப்போடு பார்த்து வருகிறார்கள். குறிப்பாக இளைஞர்களுக்கு அது மகிழ்ச்சி தரக்கூடிய விழாவாகவும் இருந்து வருகிறது என்பதை நம்ம இந்த இடத்தில் பதிவு செய்கிறோம். அதே நேரத்தில் இந்த திருவிழாவை முன்னிட்டு குண்டல் நாயக்கம்பட்டியில் இருக்கக்கூடிய தொட்டிய நாயக்கர் பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் வீரபாண்டி அருள்மிகு ஸ்ரீ கௌமாரியம்மன் கோவில் திருவிழாவிற்கு நமது மண்டுக்கருப்ப சுவாமி கோயில் அந்த திருவிழாவை முன்னிட்டு நமது ஊர் வழியாகத்தான், நமது தெருவின் வழியாகத்தான் இவர்கள் சேவராட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சியோடு அந்த வீரபாண்டி அருள்மிகு ஸ்ரீ கௌமாரியம்மன் திருவிழாவிற்கு செல்லக்கூடிய இந்த காலத்தை நாம் பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் அன்றைய காலகட்டத்தில் அந்த தேவராட்டத்தில் ராஜா ராணி போன்ற வேஷங்களை அணிந்து கொண்டு, அனுமார் போன்ற வேஷங்களையும் அணிந்து கொண்டு அந்த தேவராட்டத்தையும் ஆடிக்கொண்டு போகக்கூடிய பண்பாடு பழக்க வழக்கங்கள் இன்று வரை ஆண்டுதோறும் சித்திரை மாதம் வியாழக்கிழமை, கடைசி வாரத்தில் வியாழக்கிழமை, அதுவும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் கொண்டாடக்கூடிய இந்த உப்புக்கோட்டை பகுதியில் ஸ்ரீ அருள்மிகு ஸ்ரீ கௌமாரியம்மன் மண்டுக்கருப்பசாமி கோவில் திருவிழாவை முன்னிட்டு நமது கௌமாரியம்மனையும் மண்டுக்கருப்பசாமியையும் அந்த எல்லையில் மிதித்து வணங்கிவிட்டுத்தான் ஆண்டுதோறும் சென்று வீரபாண்டி கௌமாரியம்மனுக்கு அங்கே நேர்த்தி கடன் செலுத்தி வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்க செய்தியாக நமக்கு வருகிறது. அதே நேரத்தில் இந்த அருள்மிகு ஸ்ரீ கௌமாரியம்மன் மண்டுக்கருப்ப சுவாமி இந்த கோயில் உற்சவ திருவிழா சீரும் சிறப்புமோடு தேனி மாவட்டத்தில் உப்புக்கோட்டை என்னும் கிராமத்தில் நடைபெற்று கொண்டு வருகிறது. அங்கே காவடிகளும் அக்கினி சட்டிகளும் காவடிகளையும் தூக்கி பக்தர்கள் பலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த இடத்தில் நாங்கள் நேயர்களுக்கு பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். அதே சமயத்தில் ஏதோ உப்புக்கோட்டையில் ஆண்டுதோறும் சித்திரை
கடைசி வாரத்தில் இறுதி வாரத்தில் செவ்வாய்க்கிழமை முதல் அடுத்த செவ்வாய் வரை திருவிழா கோலம் பூண்டு காணப்படுகிறது. அங்கே பக்தர்கள், இளைஞர்களும் சிறுவர்களும் ஆட்டம் பாட்டம் பக்தி பிரவசத்தோடு அங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். என்னும் சொல்லப்போனால் இந்த சித்திரை மாதத்தில் தேனி மாவட்டமே விழா கோலம்போல் பூண்டிருக்கும். அன்றைய காலகட்டத்தில் சித்திரை மாதத்தில் மூவேந்தர்கள் வேந்திர விழா எடுத்தார்கள் என்ற ஒரு சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. முக்கோடர் பள்ளு 3 ஆறுகளும் சந்திக்கும் இடத்தில் மூவேந்தர்கள், சேர சோழ பாண்டிய வேந்தர்கள், இயற்கை தெய்வமாக இருக்கக்கூடிய மழைக்கடவுளாக இருக்கக்கூடிய மாரி அம்மனுக்கு இந்த சித்திரை மாதத்தில், அதாவது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை சித்திரை பௌர்ணமி என்று சொல்லுவார்கள். ஆனால் இன்று சித்திரா பௌர்ணமியாக சித்திரை மாதத்தில் இருந்து 1 மாத காலமாக இந்திர விழா என்று சொல்லக்கூடிய மூவேந்தர்கள் விழாவாக இந்த சித்திரை மாதத்தில் திருவிழா கால மாதமாக வணங்கியிருக்கிறார்கள் என்று பல வரலாற்று ஆய்வு அறிஞர்களும் நமக்கு சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த சித்திரை திருவிழாவில் சாதி, மதம், இனம் என்று பார்க்காமல் மனிதநேயத்தோடு இந்த விழாக்கள் கொண்டாடி வருகிறார்கள். பானக்கரம் ஊற்றுதல், மோர் கொடுத்தல், வருகிற பக்தர்களுக்கு இலவச மோர்களும் கொடுக்கிறார்கள். அங்கே மண்டு கருப்பு சுவாமியும் அங்கே கௌமாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு சிகப்பு பச்சை பட்டொளி வீசி பறக்குது பார் கொடி என்று அந்த சிகப்பு பச்சை கொடி ஏந்தியும் தியாகி இமானுவேல் சேகர் தேவேந்திரர் அவருடைய புரட்சிகரமான அங்கே பாடல்களும் மேடையின் மேடை அங்கே ஒலித்து கொண்டிருக்கிறது. புரட்சி 1980 காலகட்டங்களில் அங்கே தென் மாவட்டங்களில் குறிப்பாக சம உரிமை, சமபங்கு, ஈக்குவல் அண்ட் ஈக்குவாலிட்டி என்ற விதித்திட்டருக்கு, அந்த விதிமுறைக்கு சமூக நீதி போராளியாக தியாகி இமானுவேல் சேகர் அங்கே உருவெடுத்தார். சமூக விரோத கும்பல்களின் மூலம் தியாகி இமானுவேல் சேகர் படுகொலை செய்யப்பட்டார். அதனால் சமூக நீதி தலைவர் தியாகி இமானுவேல் சேகர் தேவேந்திரன் அவருடைய புரட்சிகரமான பாடலும், அவருடைய சமூக நீதி தலைவர் என்று தியாகி இமானுவேல் சேகருக்கு ஆண்டுதோறும் சித்திரை மாதம் உப்புக்கோட்டை அருள்மிகு ஸ்ரீ கௌமாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு ஆண்டுதோறும் பரமக்குடி சமூக நீதி போராளி, சமூக நீதி தலைவர் தியாகி இமானுவேல் சேகர் தேவேந்திரர் அவருடைய புரட்சிகரமான அவருடைய வேடம் போட்டு தியாகி இமானுவேல் சேகர் தேவேந்திரருடைய அந்த தலைவர் மாதிரியே வேடங்கள் அணிந்து கொண்டு அந்த ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகளுக்கு, அந்த கலை நிகழ்ச்சிகளில் தியாகி இமானுவேல் சேகர் அந்த மேடையில் தோன்றி மக்களுக்கு காட்சி கொடுப்பதும், தியாகி இமானுவேல் சேகர் அவர்களுக்கு மாலை இடுவதும் ரசிகர்கள் அவருடைய பக்தர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். தியாகி இமானுவேல் சேகருடைய பக்தர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு தியாகி இமானுவேல் சேகர் தேவேந்திரர் அவர்களுடைய போற்றுதலுக்கும் வணங்குதலுக்கும் உரிய அந்த பாடல்கள் போராடடா வாலேண்டடா அப்படின்று சொல்லி அன்றைய காலகட்டத்தில் இன்றைய காலகட்டங்களுடைய அந்த புரட்சிகரமான பாடல்கள் சமூக நீதி தலைவர், ஈக்குவல் அண்ட் ஈக்குவாலிட்டி, சமபங்கு சம உரிமை, ஜாதி, மதம், மொழி, இனம் கடந்து மனிதநேயம் காத்திட தியாகி இமானுவேல் சேகர் தென் தமிழகத்தில் உதித்தெழுந்து சமூக நீதிக்காக தன் உயிரை அர்ப்பணித்த அந்த தியாகி, அந்த இமானுவேல் சேகருடைய அவருடைய நினைவை போற்றும் வகையில் அவருடைய உருவத்தில், அவருடைய தோற்றத்தில் கௌமாரியம்மன் திருவிழா காலங்களில் அந்த பாடலை இங்கு அரங்கேற்றுகிறார்கள். அதே சமயத்தில் அந்த கௌமாரியம்மன் திருவிழாவை வீரபாண்டி கௌமாரியம்மனாக இருந்தாலும் சரி, அது உப்புக்கோட்டை கௌமாரியம்மன் மண்டுக்கருப்பசாமியோட திருவிழாவாக இருந்தாலும் ஆண்டுதோறும் சகாதேவன் அவர்களுடைய சார்பாக நீர் மோர் பந்தல் அமைத்து வரக்கூடிய பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு மோர், குளிர்பானம், நீர்பானம் போன்ற ஒவ்வொரு ஆண்டுதோறும்
அந்த சகாதேவன் என்பவர் வரக்கூடிய பக்தர்களுக்கு வெயிலின் தாக்கம், கடுமையான வெயில், உச்சி வெயில், இந்த அக்கினி நட்சத்திரம் தொடங்கக்கூடிய நாள், அக்கினி நட்சத்திரம் அந்த அக்கினி நட்சத்திரம் அந்த இருக்கக்கூடிய அந்த வெயில் காலகட்டங்களில் வரக்கூடிய பக்தர்களுக்கு இந்த கௌமாரியம்மனுடைய திருவிழாவை காண வரும் பக்தர்களுக்கு இலவசமாக நீரும் மோரும் கொடுத்து அவருடைய அந்த குளிர்விக்கக்கூடிய ஒரு மனசையும் அங்கே கௌமாரியம்மன் அவர் கொடுத்துருக்கிறார், மண்டு கருசாமி அவர் கொடுத்துருக்கிறார். அதே நேரத்தில் தேர் திருவிழா, யார் தொட்டாலும் தேரோடாது, ஐயரு தொட்டாலும் தேரோடாது, தேருக்கு உகந்தவன் தேவேந்திரன் மன்னன் தேவேந்திரன் வடந்தொட்டிருக்கக்கூடிய அந்த தேவேந்திரர் அவருடைய தேர் திருவிழாக்களும், அதே நேரத்தில் ஒரு விழாக்கள் என்று சொன்னால் ராட்டினங்களும் பொழுதுபோக்கு காட்சிகளும் இருந்தால்தான் அந்த திருவிழாவை சிறப்பிக்கக்கூடிய வகையில் இருக்கும். அந்த வகையில் அருள்மிகு கௌமாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு அங்கே மக்களுக்காக பொருட்காட்சி, ராட்டினங்கள், பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் அங்கே அரங்கேறி இருக்கிறது. இதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டுகளும் அந்த பொழுதுபோக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், அந்த ராட்டினங்கள், அந்த மக்கள் ஆரவாரத்துடன் பரவசத்துடன் அந்த கௌமாரியம்மன் சித்திரை திருவிழாவில் அந்த பொழுதுபோக்கு ராட்டினங்களை கண்டுகளித்து அதில் ஏறி மகிழ்ச்சியோடு இருந்த ஒரு காலகட்டங்களை நாம் பார்க்கிறோம். அதே சமயத்தில் இந்த வீரபாண்டி கௌமாரியம்மன் திருவிழா, மண்டு கருப்பசாமி கோயில் திருவிழா சாதி மதம் இனம் கடந்து அங்கு மனித நேயத்தை விதைக்கிறது. மலைக்கடவுள், இயற்கை கடவுள், அதனால்தான் மாரி என்றால் மலை, அதற்கு பெண் பெயரையிட்டு மாரி அம்மா, கௌமாரி தாயே, கௌமாரி அம்மா என்று அந்த சாதி மதம் இனம் கடந்து மொழி கடந்து இந்த திருவிழாக்கள் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் நமது உப்புக்கோட்டை அருள்மிகு கௌமாரியம்மன் மண்டு கருப்பசாமி கோயிலுடைய திருவிழா சீரும் சிறப்புமோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் ஒவ்வொரு ஆண்டுதோறும் இந்த 2024 அந்த மண்டு கருப்பசாமியையும் அந்த கௌமாரி அம்மனையும் வணங்குவோம். மக்களுக்கு நோயின்றி குறைவில்லா செல்வமும் நோயில்லாமல் வாழ இறைவனை பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம். தேனி மாவட்டம்